வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு, திரையோதசி திதி இருக்கு, பிரதோஷம் இன்னைக்கு. பிரதோஷத்தில் என்ன செய்யறது? நாங்கள் எங்கள் கருத்தை சொல்லிடுறோம், உங்கள் பிரியம். சாயந்தரம் 4:30 to 6 சிவனை பற்றி பேசுங்க, எழுதுங்க, யோசிங்க, படிங்க, கேளுங்க, சொல்லுங்க. அங்கே கோயிலில் உட்காந்துட்டு அரட்டை அடிக்கிறது கூடாது, கதை பேசுறது கூடாது, பிரசாதத்துக்கு போய் கியூவில் நிற்கிறது கூடாது. ராத்திரி உங்கள் வீட்டில் சமையல் இருக்குது அப்படின்னா பிரசாதம் உங்களை தேடி வந்தால் வாங்கிக்கலாம், இல்லைன்னா கியூவில் போய் நின்றுட்டு இருக்க வேணாம். ராத்திரி சமைக்கலை, பிரசாதத்தை நம்பி தான் நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னா கியூவில் நின்று வாங்கிக்கோங்க. பிரசாதம் என்பது ராத்திரி உணவை பிரசாதத்தை நம்பி இருக்கிறவர்களுக்குத்தான் மெயின், அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா பல கோயில்களில் சிவபெருமானை வழிபடுகிற கியூவை விட, நந்தியம்பெருமானை வழிபடுகிற கியூவை விட பிரசாத கியூ பெருசாக இருக்குது. அது யோசிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பண்டிகைகள் பலரில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை சாப்பிட்றதோடு தான் சம்மந்தப்படுத்திக்குவாங்க. எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரியான சாப்பாடாக இருக்கணுமா, அப்படி எல்லா நேரமும் இருக்க வேண்டியதில்லைங்கிறது பணிவான கருத்து. சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லியிருக்கு. இன்றைக்கி சந்திர பிரதோஷம் அல்லது சோமவார பிரதோஷம். அங்கே சோமன்னா சந்திரன், திங்கக்கிழமை. இன்னைக்கு தேவாரம் திருவாசகம் கோயிலில் இருந்து படித்து பார்க்கறது நல்லது. நம்மளை பற்றிய நமக்கு உணர்த்தி நம்மளை நிகழ வைத்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவேங்கிறான். எனவே அப்படி உருகி நம்மளை பிரதோஷ டைமில் யோசிக்க வைக்கிறது நல்லது. ஞாயிறு திங்கள் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது, சேர்த்து சொல்லியிருக்கோம். என்ன கன்னிக்கு மட்டும் மாறுது. ஞாயிற்றுக்கிழமை கன்னிக்கு நல்லா இருந்துச்சு, திங்கக்கிழமை சிறப்பாக இல்லை. சந்திராஷ்டமம் 2 நாளும் ஒரே ராசிக்கு தான், விரிச்சிக்கும். அதனால் அது மாற்றம் இல்லை. மற்றபடி எல்லா ராசிகளுக்கும் பலன்கள் 2 நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கிறதுங்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. சந்திரன் மிதுன ராசியிலே இருக்கிறார். ஆமாம், திருவாதிரை புனர்பூசம் 2 நட்சத்திரம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மேஷராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, உயர்வு, கலகுறீங்க. கிருத்திகையில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏங்க, கிருத்திகைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். சரி, மொத்தத்தில் 2 நாளுமே வெற்றி, அதுதான் ஒரே வார்த்தை. உங்கள் பிறை பலமான தைரியம், சுறுசுறுப்பு எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் ஞாயிறு 2, 7 தெற்கு மேற்கு சிவப்பு பச்சை. திங்கள் 7, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இந்த 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் திருஷ்டியும் இருக்குது. அதுக்கு என்ன செய்யறது? அது என்ன சார் பண்ணிவிடுங்களே? பண்ணும். வயிறு எறிகிறாங்கல்ல, அது பெரிய பிரச்சனை தான். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அனுபவத்தில் வேணால் பார்ப்பீங்க. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? சூரியனுக்கு வீட்டிலேருந்து தீபம் காட்டணும். 2 நாளும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காசியவரே போற்றி, கதிரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் அடிக்கடி சொல்லிடணும். ராகவன் எழுதியிருக்கிற புத்தகம் பொலிக பொலிகன்னு இருக்கு. ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க, நல்லா எழுதியிருக்கார். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சிக்கனம் சிரமம் பார்க்க வேணாம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த 2 நாளும் உங்க மேல இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் இல்லாமற் போகும், உறுதி. மறந்துடாதீங்க. ரிஷபராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பா இல்லை. அலட்டல், கர்வம், ஆணவம், தலைக்கணம், எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. உங்களுக்கு சரியாக தான் தெரியும், உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் அது தப்புங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும். முதுகில் குத்துவாங்க. நேரில் குத்திட்டா கூட பரவாயில்ல, இன்றைக்கெல்லாம் முதுகில் தானே குத்துறாங்க. ஆமாம், ஜெயிச்சிட்டா அவர் துப்புற கூட எச்சில் கூட பன்னீர், தோத்துட்டா பன்னீர் கூட எச்சில்மாங்க. அதான் உலக இயல்பு, அப்படி சொல்லுவாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். 2 நாளும் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். கிருத்திகையில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையும், ரோகிணியில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏன்னு உங்களுக்கே தெரியும். மொத்தத்தில் 2 நாளுமே 3 நட்சத்திரத்துக்குமே சிறப்பாக இல்லை, கவனம். அனுகூலமான எண் 4 மேற்கு வெள்ளை ஞாயிறு 2 வடக்கு பச்சை திங்கள். நேயர்களை, 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளுமே நாங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் செய்யணும். ஓம் அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றம் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது 2 நாளும் படித்து பார்க்கணும். இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. சார் வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. ஆனால் தோல்வி வராது, கெட்டது நடக்காது, அது உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. 2 நாள்
மிதுன ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பா இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் இருக்கு. நீங்க பொதுவா கோபத்தை கூட அப்படியே பொலைட்டா வெளிப்படுத்துவீங்க. ஆனா இந்த 2 நாளும் அந்த திறமை இல்லாம போயிடும் உங்ககிட்ட. ஆமா, வழக்கமா இப்போ சோத்துல கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? சமையல்ல எங்க வீட்டுக்காரம்மா கில்லாடி, கல்லை கூட வேக வைப்பாங்க அப்படிம்பாங்க. இந்த தடவை அப்படி இல்லை. அதனால பேச்சு சரியில்லை, பதட்டம், தடுமாற்றம்லாம் இருக்கு. ஜாக்கிரதை. 2 நாளுமே வழிபாடு முக்கியம். ஞாயிறு, திங்கள் 2 நாட்களுமே கவனம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை, ஞாயிறு 7 வடக்கு பச்சை, திங்கள். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பா இல்லைங்கிறதுனால 2 நாளுமே நாங்கள் இப்போ சொல்றதெல்லாம் செய்யணும். ஓம் அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி, இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும். சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றம் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் கோயிலிருந்து காமணி நேரமாவது 2 நாளும் படித்து பார்க்கணும். இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது உறுதி. சார் வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. ஆனால் தோல்வி வராது, கெட்டது நடக்காது, அது உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. 2 நாள். கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே கலக்குறீங்க. கில்லி, பிரமாதம், சூப்பர், வெற்றி, நிம்மதி, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் எல்லாம் கலக்கல். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு, ஞாயிறு 7 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், திங்கள். நேயர்களே, இந்த 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் திருஷ்டியும் இருக்குது. அதுக்கு என்ன செய்யறது? அது என்ன சார் பண்ணிவிடுவீங்களே? பண்ணும். வயிறு எறிகிறாங்கல்ல, அது பெரிய பிரச்சனை தான். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அனுபவத்தில் வேணால் பார்ப்பீங்க. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? சூரியனுக்கு வீட்டிலேருந்து தீபம் காட்டணும். 2 நாளும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காசியவரே போற்றி, கதிரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் அடிக்கடி சொல்லிடணும். பா ராகவன் எழுதியிருக்கிற புத்தகம் பொலிக பொலிகன்னு இருக்கு. ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க, நல்லா எழுதியிருக்கார். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சிக்கனம் சிரமம் பார்க்க வேணாம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த 2 நாளும் உங்க மேல இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் இல்லாமற் போகும், உறுதி. மறந்துடாதீங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பா இல்லை. கோபம், அலட்டல், கர்வம், திமிரு எல்லாம் இருக்கு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் கிரக நிலைகள் விளையாட்டு கண்ணாமூச்சி உங்களை ஏமாத்திடும். எனவே கவனம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை, ரொம்ப ரொம்ப நிதானம். அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை, திங்கள் 2 வடக்கு பச்சை, ஞாயிறு. ஃபர்ஸ்ட் திங்கள் சொல்லியிருக்கோம், செகண்ட் ஞாயிறு சொல்லியிருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. 2 நாளும் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணுங்கிறது தான் கான்செப்ட். பொறுமை. உத்தரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏன்? உத்தரத்துக்கும் சிம்ம ராசிக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளுமே நாங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் செய்யணும். ஓம் அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றம் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் கோயிலிருந்து காமணி நேரமாவது 2 நாளும் படித்து பார்க்கணும். இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது உறுதி. சார் வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. ஆனால் தோல்வி வராது, கெட்டது நடக்காது, அது உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. 2 நாளும். கன்னிராசிக்கார நேயர்களை ஞாயிற்றுக்கிழமை சூப்பர், கில்லி கலகுறீங்க. பேச்சு நிதானம், பொறுமை எல்லாம் இருக்கு. வெற்றி இருக்கு, நிம்மதி இருக்கு, உயர்வு இருக்கு. உங்க பேச்சு தான் சூப்பராக இருக்கும். கோபத்தை கூட நாகரிகமாக வெளிப்படுத்துவீங்க. பசிக்குது, சாப்பாடு போடு அப்படி சொல்ல மாட்டீங்க. ஏதாவது சாப்பிட்டுட்டோம்னா பசியும் கோபமும் வராது அப்படிம்பீங்க. புரிஞ்சுக்குவாங்க. அதுதான் உங்களோட புத்திசாலித்தனம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். திங்கக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது, தேவையற்ற பேச்சு இருக்குது, கோபம் இருக்குது, எல்லாம் இருக்குது. வழக்கமான புத்திசாலித்தனமான பேச்சு இல்லை, கோபம்தான். ஸ்ட்ரெயிட் அடி. அறிவில்லை நீ எல்லாம் அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. தேவையா? ஆனால் அப்படி வரும். அதை மாற்றுறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும். பொறுமை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏன்? அஸ்தத்துக்கும் திங்கக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். அதனால் மொத்தத்தில் வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை.
கன்னிராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் போடுங்க, குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, படிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி இருக்காது உங்க மேல, பொறாம இருக்காது உங்க மேல, அதிர்ஷ்டம் அதிகமாகும். இது ஞாயிற்றுக்கிழமைக்கு. திங்கட்கிழமை உங்களுக்கு சிறப்பா இல்லை, அதனால சூரியனுக்கும் தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அபிராமி அந்த ஆதி ஒரு 10 பாட்டாவது கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோக மாட்டீங்க, கெடுதல் வராது உறுதி. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். சந்திராசிரமம் முடிஞ்சு போச்சு, நிம்மதி வந்துருச்சு, கலகுறீங்க, நல்லா இருக்குது, பிரமாதமான முன்னேற்றம், வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, கலக்கல். ஒரே வார்த்தை சொன்னா அவ்வளோதான். அப்புறம் என்ன, வெற்றி, நிம்மதி. எதிரிகளும் உதவி செய்வார்கள், துரோகிகளும் உதவி செய்வார்கள். அனுகூலமான எண் 2, 3, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. ஞாயிறு 7, 1, தெற்கு கிழக்கு, சிகப்பு, வெள்ளை, திங்கள். நேயர்களே, இந்த 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் திருஷ்டியும் இருக்குது. அதுக்கு என்ன செய்யறது? அது என்ன சார் பண்ணிவிடுவீங்களே? பண்ணும். வயிறு எறிகிறாங்கல்ல, அது பெரிய பிரச்சனை தான். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அனுபவத்தில் வேணால் பார்ப்பீங்க. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? சூரியனுக்கு வீட்டில் இருந்து தீபம் காட்டணும். 2 நாளும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காசியவரே போற்றி, கதிரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் அடிக்கடி சொல்லிடணும். பா ராகவன் எழுதியிருக்கிற புத்தகம் பொலிக பொலிகன்னு இருக்கு, ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு, படிச்சு பாருங்க, நல்லா எழுதியிருக்கார். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சிக்கனம் சிரமம் பார்க்க வேணாம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த 2 நாளும் உங்க மேல இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் இல்லாமற் போகும், உறுதி. மறந்துடாதீங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சந்திராஷ்டம். ஞாயிறு திங்கள் 3 நட்சத்திரத்துக்கும், அனுஷம் கேட்டை விசாகம், மனசு புத்தி 3 நட்சத்திரத்துக்கும் ஒழுங்கா வேலை செய்யாது. நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதா தெரியும். ஜாக்கிரதை, மாட்டிக்காதீங்க. சார் ஒரு நாளை ஒரு நட்சத்திரம் சார், அப்படிதான் சார் சந்திராஷ்டமம். எங்கள் கணப்பில் அப்படி இல்லை, நாங்கள் அதை ஒத்துக்கல, எங்கள் அனுபவத்தில் அப்படி இல்லை. 30 வருடமாக இந்த துறையில் இருக்கோம், எங்களுக்கு அப்படி தோணலை, எங்கள் அனுபவத்தில் அப்படி கிடையாது. சந்திராஷ்டமம் 2 நாளும், அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை, 2 நாளும் ஜாக்கிரதை. ஆமாம். ஞாயிறு நேயர்களை, 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளுமே நாங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் செய்யணும். ஓம் அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றம் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாற்றணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் கோயிலிருந்து காமணி நேரமாவது 2 நாளும் படித்து பார்க்கணும். இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது உறுதி. சார் வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. ஆனால் தோல்வி வராது, கெட்டது நடக்காது, அது உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. 2 நாளும். தனுசு ராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், கோபம் இல்லை, நிதானம் இருக்கு, பெருந்தன்மை இருக்கு, புத்தி கூர்மை இருக்கு, பேச்சு தெளிவா இருக்கு, நல்லா இருக்கீங்க. 2 நாளும் பிரமாதம், வெற்றி. அப்புறம் என்ன, ஏகனே பட்டுரும், கலங்கள் போங்க. ஆமா, ஏகப்பட்ட எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வழக்கமான கிரிக்கெட்டில் ஃபார்முக்கு வந்துட்டாருமாங்க, அந்த மாதிரி ஃபார்முக்கு வந்துட்டீங்க. சூப்பர். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, சிகப்பு, வெள்ளை, திங்கள் 2, 1, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. ஞாயிறு ஃபர்ஸ்ட் திங்களை சொல்லியிருக்கோம், செகண்ட் ஞாயிறை சொல்லியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோம். நல்ல நாள், 2 நாளுமே வெற்றி. சூப்பர். நேயர்களே, இந்த 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் திருஷ்டியும் இருக்குது. அதுக்கு என்ன செய்யறது? அது என்ன சார் பண்ணிவிடுவீங்களே? பண்ணும். வயிறு எறிகிறாங்கல்ல, அது பெரிய பிரச்சனை தான். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அனுபவத்தில் வேணால் பார்ப்பீங்க. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? சூரியனுக்கு வீட்டில் இருந்து தீபம் காட்டணும். 2 நாளும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காசியவரே போற்றி, கதிரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் அடிக்கடி சொல்லிடணும். பா ராகவன் எழுதியிருக்கிற புத்தகம் பொலிக பொலிகன்னு இருக்கு, ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு, படிச்சு பாருங்க, நல்லா எழுதியிருக்கார். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சிக்கனம் சிரமம் பார்க்க வேணாம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த 2 நாளும் உங்க மேல இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் இல்லாமற் போகும், உறுதி. மறந்துடாதீங்க. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே நிம்மதிங்க, சந்தோஷங்க, நல்லா இருக்குங்க. உங்கள் பிறவி பலமான விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும், நியாயம் ஜெயிக்கும். நல்ல நாள். திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை
சூரியனுக்கு தீபம் காட்டணும். திங்கட்கிழமைக்கும் திருவோணத்துக்கும் தலைவர் சந்திரன். உத்திராடத்தில் பொறுத்தவங்க இதே வேலையை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிடணும். சூரியன் உத்திராடத்தோட தலைவர். மொத்தத்தில் 2 நாளும் 3 நட்சத்திரத்திற்கும் நிம்மதி, வெற்றி. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு. ஞாயிறு 7, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை, திங்கள். நேயர்களே, இந்த 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் திருஷ்டியும் இருக்குது. அதுக்கு என்ன செய்யறது? அது என்ன சார் பண்ணிவிடுவீங்களே? பண்ணும். வயிறு எறிகிறாங்கல்ல, அது பெரிய பிரச்சனை தான். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அனுபவத்தில் வேணால் பார்ப்பீங்க. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? சூரியனுக்கு வீட்டிலேருந்து தீபம் காட்டணும். 2 நாளும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காசியவரே போற்றி, கதிரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் அடிக்கடி சொல்லிடணும். ராகவன் எழுதியிருக்கிற புத்தகம் பொலிக பொலிகன்னு இருக்கு. ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க, நல்லா எழுதியிருக்கார். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சிக்கனம் சிரமம் பார்க்க வேணாம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த 2 நாளும் உங்க மேல இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் இல்லாமற் போகும். உறுதி, மறந்துடாதீங்க. கும்பராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். 2 நாளும் வெற்றி. கும்பராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை 2 நாளுமே. ஞாயிறு திங்கள் 2 நாளும் வீம்பு, அலட்டல், தலைகணம், தேவையற்ற பேச்சு, வெத்து திமிரு, இதெல்லாம் இருக்கு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் சரின்னு தோணும். ஏன்னா அதான் கிரக நிலைகள் உங்களை பண்ணுற பம்பு. நீல கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா பால் கூட நீளமாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக தானே இருக்கும், ப்ளூவாக தானே இருக்குது. அப்போ இது பால் இல்லை, இது இங்கு மீன். ஆனால் அது பால். இதுதான் பிரச்சனை. எனவே வழிபாடு முக்கியம். வழிபாடு பண்ணுனா அந்த வழிபாடு உங்கள் கண்ணாடியை கழட்டி ஒழுங்காக பார்க்க வைக்கும். கலர் கண்ணாடியை கழட்டிட்டு நார்மல் கண்ணாடியை போட வைக்கும். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. ஞாயிறு 7, வடக்கு பச்சை, திங்கள். நேயர்களை, 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளுமே நாங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் செய்யணும். ஓம் அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றம் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாற்றணும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் கோயிலிருந்து காமணி நேரமாவது 2 நாளும் படித்து பார்க்கணும். இதெல்லாம் செய்யுங்க. தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. சார் வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. ஆனால் தோல்வி வராது, கெட்டது நடக்காது, அது உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. 2 நாளும். மீன ராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. கோபம், தடுமாற்றம், குழப்பம், எரிச்சல் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. தேவையற்ற திமிரான பேச்சு இருக்குது. எனவே வழிபாடு பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். 2 நாளுமே ஞாயிறு திங்கள் 2 நாளும் 3 நட்சத்திரத்துக்கும் புரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. எனவே வழிபாடு முக்கியம். என்ன பண்ணுறது? 2 நாளுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் காட்டிடுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்திருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி. மனசை குழப்பமாவோ சங்கடமாவோ பிரச்சனையாவோ இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க. 2 நாள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. அனுகூலமான எண் 4, கிழக்கு சிவப்பு, ஞாயிறு 7, தெற்கு வெள்ளை, திங்கள். 2 நாட்களும் கவனம், நிதானம், பொறுமை. நேயர்களை, இன்று ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் விரதத்தை முடித்து கோயிலுக்கு போய் தீபம் போட்டுட்டு வழக்கமாக சாப்பிட்றது நல்லது. இதனால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அனுபவத்தில் இதை பார்ப்பீங்க. ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன வித்தியாசம்? அறிவியல் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லும், இதையும் செய்யி, இது நடக்கும்ன்ட்டு. அனுபவ ஆன்மீகம் இதை செய்யுங்க, நடக்கும். நீங்கள் நம்பி செய்யணும், நடக்கும். அதுதான் கான்செப்ட். நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.